கர்த்தருடைய இணையற்ற நாமத்திற்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. அனைவருக்கும் அவருடைய உன்னத திருநாமத்திலே என்னுடைய அன்பான வாழ்த்தலையும் வணக்கத்தையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விதமாக இன்றைக்கு இந்த இடத்துல சகோதர சகோதரிகளாக கர்த்தரின் மேலான நாமத்திலே கூடி வந்திருப்பது நமக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம், விலை கொடுத்து வாங்க முடியாத சிலாக்கியம். தாவீது ஆரோகண சங்கீதத்திலே சொல்வதை நாம் அறிந்திருக்கிறோம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அதை ஒப்பிட்டவர் சொல்லுகிறார், அது ஆரோனுடைய சிரசின் மேல், பிரதான ஆசாரியன் ஆரோன், அவன் சிரசின் மேல் ஊற்றப்பட்டதும் தாடியில் வடிகிறதும் அங்கில் இறங்குறதுமான நல்ல தைலத்திற்கும், அந்த தைலத்திற்கு ஒப்பான தைலத்தை யாரும் தயாரிக்கவும் கூடாது, நுகர்ந்தும் பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மலை மீதும் சியோன் மலைகள் மீது இறங்குகிற பனிக்கும் ஒப்பாயிருக்கும். கர்த்தர் அந்த இடத்துல என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆகவே கர்த்தருடைய நாமத்திலே சகோதரர்கள் சகோதரர் உட்பட சேர்ந்து இருப்பது என்பது சொல்ல முடியாத அளவிற்கு ஒப்பற்ற இன்பமும் நன்மையும் கொண்டது. ஆகவே நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு சபை வளர்ச்சி அடைவதற்கு, சபை வளரணும், ஒரு சபை வளர வேண்டும் என்றால் முதல்ல என்ன இருக்கணும்? ஆசை இருக்கணும். சபை வளர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், விருப்பம் இருக்கணும். நாங்கெல்லாம் வளர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர முடியாது. அது சபையானாலும் சரி, படிப்பானாலும் சரி, ஒரு தொழிலானாலும் சரி, நாங்க வளர்ந்துட்டோம், எங்களுக்கு எல்லாமே தெரியும் அங்கிற நிலையும் எண்ணமும் வந்துவிட்டால் வளர முடியாது. அப்ப அடிப்படையில் ஒரு ஆர்வம், ஒரு ஆசை, ஒரு எளிமையான வார்த்தை ஆசை, ஒரு விருப்பம். இரண்டாவதாக நாம் ஆய்வு செய்தல், அதை உற்று பார்த்தல். ஏன் வளரல? உற்று பார்த்தல். அடுத்ததாக கர்த்தரை நாம் நோக்கி பார்த்தல். நான்காவதாக வளர்ச்சிக்கு எதுவெல்லாம் தடையா இருக்கிறதோ அதையெல்லாம் நீக்கி போடுதல் என்ற வகையில் சிலவரை சிந்தித்தோம். இன்றைக்கு மற்றொரு காரியத்தை நாம் சிந்திப்போம். எல்லா வசனங்களையும் எடுத்து வாசிக்கத்தான் செய்யணும், ஆனால் அதற்கு நேரம் நமக்கு அனுமதி கொடுப்பதில்லை. ஆனாலும் இந்நாள் வரைக்குமாக நம்மிடையே காணப்படுகிற ஒரு நல்ல பழக்கங்களில் ஒரு பழக்கம், எல்லாருமே வேத புத்தகத்தை கையில் கொண்டு வருதல். செல்போனோ மற்ற கருவிகளை கொண்டு வருவது தவறுன்னு சொல்லலை, ஆனால் இந்நாள் வரைக்கும் அந்த பழக்கம் தொடர்ந்து வருகிறது. அது நல்ல பழக்கம், நம்ம அதை கடைபிடிப்போம். அந்த பேசப்படும் பொழுது அந்த பகுதியில் எல்லாரும் எடுக்கிறோம், திறந்து நம்ம பார்க்கிறோம், நல்ல பழக்கம். அந்த பழக்கத்தை மேலும் வலுப்படுத்துவதற்காக ஒருவர் எடுத்து நம்ம படிக்க வேண்டாம், ஆனால் சொல்லும்போது எல்லாருமே நம்ம சேர்ந்து சிந்திக்க தேவன் உதவி செய்வாராக. முதலாவதாக யாத்ரா புத்தகம். யாத்ரா புத்தகத்தில் மோசேயை கர்த்தர் தம்முடைய ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார். 4ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். அவனை சந்திக்கிறார், தம்முடைய அழைப்பை அவனுக்கு தேவன் கொடுக்கிறான். அவன் மறுக்கிறான், தயங்குகிறான், சாக்கு போக்கு சொல்லுகிறான். ஆனா அங்கேயே கர்த்தர் அவனுக்கு துணையாக அவன் சகோதரனாகிய ஆரோனை அனுப்புகிறார். நீ அவங்க கூட நீங்க 2 பேருமா போங்க. 2 பேருமாய் போனாங்க, பார்வோனை பார்த்தாங்க. அந்த விஷயம் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அடுத்து யாத்திராம் 18ஆம் அதிகாரம் வரும் பொழுது அவருடைய மாமன் வந்து இவரை பார்க்கிறார். அப்பொழுது இவர் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் மோசே மக்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இவரால் முடியல. அப்போ 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அவருடைய மாமா ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கிறார். நீர் ஒருவராய் இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இது உம்மால முடியாது, ரொம்ப பாரம். அதனால ஒரு காரியம் செய்யுங்க, 1000 பேருக்கு, 100 பேருக்கு, 50 பேருக்கு, 10 பேருக்கு என்று அதிபதிகளை நீங்க ஏற்படுத்தும். அவங்க எல்லா விஷயத்தையும் அவங்க கேட்கட்டும். ரொம்ப சிக்கலான, சிரமமான, முக்கியமான விஷயம் வரும்போது மட்டும் அவங்ககிட்ட வரட்டும் அப்படின்னு சொன்னார். அப்படியே ஏற்படுத்தப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். அடுத்து 24ஆம் அதிகாரத்தில் மோசே மறுபடியுமாக மலை மீது கர்த்தராலே அழைக்கப்பட்டு அவர் போகிறாரு. 14ஆம் வசனத்தில் மோசே மக்களை பார்த்து சொல்லுகிறார்,
ஆரோனும் ஊரும் இங்கே இருக்கிறாங்க. ஆரோனும் மோசையும் போனாங்க. 18ஆம் அதிகாரத்தில் மோசே ஒருவனாலே தாங்க முடியாது, பல தலைவர்களை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆலோசனை பெற்றான், செஞ்சான். 24ஆம் அதிகாரம் வரும் பொழுது, நான் கர்த்தரிடத்திலே மலை மேலே ஏறி போய் பேசணும், சந்திக்கணும், நான் வார வரைக்கும் ஊரும் ஆரோனும் இருக்கிறாங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் வருகிற வேளையில் நான் சொல்லும் பொழுது அப்படியே அந்த பகுதியை எடுத்துக்கொண்டால் நமக்கு தெரிந்த பகுதியாக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து ஈஸியாக இருக்கும். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் வரும் பொழுது அங்கே மோசேயுடைய மாமா என்ன சொன்னாரோ அதே விஷயத்தை மோசேயும் சொல்லுகிறார். 14ஆம் வசனத்தில், இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, இது எனக்கு மிஞ்சின பாரம். உடனே கர்த்தர் சொல்லுகிறாரு, ஏற்கனவே மூப்பர் இருக்கிறாங்களே, அவங்க 70 பேரை நீ தெரிந்து கொள். அந்த 70 பேரை இந்த மோசேக்கு உதவியாக அவனோடு இணைந்து செயல்படுவதற்காக தேவன் ஏற்படுத்தினார். சரி, இப்போ இதுவரைக்கும் நம்ம சிந்திச்ச இந்த சிந்தனையிலிருந்து அல்லது இந்த வசனங்களினுடைய மேற்கோளிலிருந்து நாம என்ன விளங்கி கொள்கிறோம்? எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் நம்ம தவறாக இருந்தாலும் பரவாயில்லை. நான் திரும்ப சொல்லுகிறேன், நான் ஒரு வேதபாட ஆசிரியர் அல்ல, சிறந்த ஒரு செய்தியாளரும் அல்ல, அதிகமான வேத அறிவு கொண்டவனும் அல்ல. நம்ம எல்லாரும் ஒருவர் தான். அவரவர் தேவனுடைய கிருபையினால பகிர்ந்தளிக்கப்பட்ட பிரகாரமாக நாம் பயன்படுகிறோம். இந்த இடத்துல ஆவியானவர் என்ன பயன்படுத்துற, அவ்வளவுதான். அதனால நம்ம எல்லாருமே கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்பதற்காக நான் சொல்ல வர்றேன். இப்ப சிந்தித்த இந்த வசனங்களின் மூலமாக என்ன விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம்? வெரி குட், நல்ல ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளலாம். வெரி குட். வேற ஒரு காரியத்தை பகிர்ந்து செய்யலாம். அது முன்னாவே அண்ணன் சொல்லிட்டாரு, ஒருவராய் செய்வதை விட அதை பகிர்ந்து செய்தல் நலம் என்று தோன்றுகிறது. ஆக நம்ம நல்ல ஒரு கோர் பகுதிக்கு, ஒரு மைய கருத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். சரி, இப்போ அதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அது நமக்கு தெரியும். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் அவர் பவனி வர வேண்டும், வேத வாக்கியத்தின் நிறைவேறுதல் படியாக கழுதையும் கழுதை குட்டியையும் அவிழ்த்து வர வேண்டும். அதற்கு அவர் சொன்ன விஷயத்தை பார்ப்போம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே, அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்க போங்க, நீங்க அதை அவிழ்த்து கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்றாரு. மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் பஸ்கா பண்டிகை, அங்கேதான் ராபோஜனத்தையும் அறிமுகம் செய்யப்படுகிறது. இறுதியான பஸ்கா அதை ஆசரிக்க வேண்டும். அதற்கான ஆயத்தம் செய்யும் பொழுது மார்க்கு 14ஆம் அதிகாரம் 13வது வசனம், அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்க போங்க. பின்னால உள்ள விஷயம் நமக்கு தெரியும், நீங்க போய் ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. லூக்கா 10ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். 9ஆம் அதிகாரத்தில், லூக்கா 9ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம், சமரியாவுக்கு போற விஷயம். தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார், அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாருடைய கிராமத்தில் பிரவேசித்த. தூதர்கள் என்பது தேவ தூதர்கள் அல்ல, அவருடைய பிரதிநிதிகள், சீஷர்களாக இருக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த செய்தியை சகோதரிகள் வாயிலாக அவருடைய சீஷர்கள் கேட்கிறாங்க. அப்போ யோவான் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 2 சீஷர்கள், பேதுருவும் மற்ற சீஷன் யோவானும் 2 பேரும் கல்லறைக்கு ஓடுகிறாங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவின் கிராமத்துக்கு போனாங்க.
சரி, இயேசு கிறிஸ்து செய்த இந்த விஷயங்களை பொறுத்த மட்டிலே இப்ப நாம இதுல இருந்து என்ன சிந்திக்க முடியும்? இப்ப சுவிசேஷத்தில் வாசிச்சோமே, இயேசு கிறிஸ்து சீஷர்களை பயன்படுத்தின சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டோம். சில சந்தர்ப்பங்களை படித்த இந்த வார்த்தைகளிலிருந்து நாம விளங்கிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து பல சந்தர்ப்பங்களில் தம்முடைய சீடர்களை 2 பேராக அனுப்பினார். நல்ல ஒரு மாதிரி. இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டுமா? ஆமா. பின்பற்ற முடியுமா? ஆமா. இயேசு கிறிஸ்து செய்த எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியாது, அது வேற. ஆனால் பேதுரு சொன்னது போல நம்ம தொடர்ந்து வரும்படி என்ன செய்திருக்கிறவர்? அடிச்சுவடுகளை வச்சு, மாதிரியை வச்சு போயிருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து பல விஷயங்களை நமக்கு முன்மாதிரியாக செய்து போயிருக்கிறாரு. இப்ப பழைய ஏற்பாட்டிலே மோசே என்கிற ஒருவனை மட்டும் சிந்திச்சோம். ஒருவராய் தாங்க முடியல, பல பேர்களை 2 பேர்களை ஏற்படுத்தி கொண்டாங்க. சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலரை நியமித்தார். இன்னொரு இடத்துல 70 பேரை நியமித்தார். பல கட்டங்களிலே 2 பேராக அனுப்பினார். சரிதான் இருக்கு இல்லையா? சரி, இந்த சுவிசேஷ காலங்களுக்கு பிறகு என்ன காலம் வருகிறது? சபை. அப்போஸ்தலர் சபை வருகிறது. சுவிசேஷ காலங்களுக்கு பிறகுதான் சபை ஆரம்பிக்கிறது. சபையில் நடந்த சில நிகழ்வுகளை நமக்கு தெரிந்தவர்கள் தான். வேகமாக அந்த வசனங்களை மட்டும் பார்ப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அதிலே முதல் வசனம். அப்போஸ்தலர் 3:1. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க. 8ஆம் அதிகாரம், சமாரியாவில் போய் ஊழியம் நடத்தின அந்த விஷயங்கள்லாம் கேள்விப்படுறாங்க. அங்க போனது பிலிப்பு. 14வது வசனம், சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அனுப்புகிறாங்க. 10ஆம் அதிகாரம், இந்த விஷயம் நமக்கு தெரியும். கொர்நேலியு வீட்டில் நடக்கிற விஷயம். கொர்நேலியு கூட தரிசனத்தை பார்த்த பிறகு தன் வீட்டில் உள்ள 2 ஊழியக்காரர் அனுப்புனாரு. 2 ஊழியக்காரர் அனுப்புறாரு. 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது 7 தான் கொர்நேலியு வீட்டில் அனுப்புறாரு. 23 அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவருடனே கூட புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரரில் சிலரும் அவனோடு கூட போனாங்க. 11ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 11 30வது வசனம். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் எம்முடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினாங்க. 12ஆம் அதிகாரம் 12:25. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றினாங்க. பின்பு மார்க் என்னும் மறுபேர் கொண்ட யோவானையும் தங்களோடு சேர்த்து கொண்டு எருசலேமுக்கு அவங்க திரும்பி போறாங்க. 18ஆம் அதிகாரம் இது நமக்கு தெரியும். ஆக்கிலா பிஸ்கிலா இடத்துல போய் பவுல் அவங்க கிட்ட சேர்ந்துக்கிட்டாரு. இல்லைன்னா அவர்கள் இவனை சேர்த்து கொண்டாங்க. அப்போ சேருகிற விஷயத்தை பார்க்கிறோம். 26வது வசனத்தில் 18, 26, 18 துவக்கத்திலே ஆக்கிலா பிரிஸ்கிலாலும் பவுலும் இணைகிறாங்க. 26ல் அவன் ஜபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு இது யாரு? அப்பல்லோவை ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் சேர்த்துக்கிட்டாங்க. 2 கொரிந்தியர் 18ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் இந்த தர்ம சகாய ஊழியத்தை குறித்து பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறாரு. அந்த பின்னி நமக்கு நல்லா தெரியும். 8ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம், சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோட கூட, யாரோட? தீத்தோட,
அவனோடு கூட. 19ஆம் வசனத்திலும் அப்படிதான் சொல்றாரு. 20ஆம் வசனத்தில் யாரும் எங்களை குற்றப்படுத்தி விடக்கூடாது, இது பணம் தொடர்பான விஷயம் என்பதை பவுல் அந்த இடத்துல தொடர்படுத்தி பேசுகிறாரு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்க போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றாரு. சரி, இப்போ நம்ம இந்த அப்போஸ்தலர் கொரிந்தியர்ல படிச்சோமே, இந்த வசனங்களிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? ஒரே பதில திரும்ப திரும்ப சொல்லவான்னு கேட்கறீங்க நீங்க, அப்படித்தானே? நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க நம்ம கருத்துக்கே நீங்க இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இது மிகவும் சகோதரர்களாம் தெரியும், ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான சென்சிட்டிவ். இதை ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்ம சிந்திப்பதற்கெல்லாம் கடினம். ஒரு துவக்கம் மட்டும்தான் தேவன் என்னாலே செய்கிறார், அவ்வளவுதான். நான் செய்யல, என்னை கொண்டு தேவன் சிந்தனையை துவங்கி வைக்கிறார். இதை யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது என்பது ரொம்ப முக்கியம். எல்லாரையும் பிரியப்படுத்த வேண்டும் என்று சத்தியத்தை நீர்த்து போக செய்யக்கூடாது என்பதும் ரொம்ப முக்கியம். ஆகவே பேசுகிற நான் இதில் ஒரு பொருட்டு அல்ல. இந்த சிந்தனையை நம்ம பல சபையிலிருந்து நம்ம கூடி வந்திருக்கிறதுனால தேவன் இதை துவங்கி வைக்கிறாரு. அப்படித்தான் நான் இது விளங்கிக் கொண்டு உறுதியா இருக்கிறேன். இப்ப நம்ம படித்த இந்த அப்போஸ்தலர் கொரிந்தியுள்ள நான் சில வசனங்களை பகுதிகளை எடுத்து பார்த்தோமே, இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம், இல்லைன்னா என்ன நம்ம பார்க்கிறோம்? வசனங்களில் கீழ்ப்படிந்தாங்க. வேற மறுபடியும் சகோதரிகள் அதே எல்லாம் இருக்கிறீங்க, சந்தோஷம். நம்ம இல்லை அப்படிங்கிறத விட்டுட்டு இருக்கிறத சிந்திப்போமே, என்ன இருந்தது? எஸ், நம்ம படித்த இந்த பகுதி எல்லா இடத்துலயுமே அப்போலோவும் ஆக்கிலா பிரிஸ்கில்லாவும் சவுலும் பர்னபாவும் அப்படிதான் படித்தோம். பேதுருவும் யோவானும். அந்த தர்ம சகாயம் செய்யும் பொழுது தீத்துவும் ஒரு சகோதரன், இன்னும் மற்றொரு சகோதரனும். அப்ப இந்த வசனங்களிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்றால், பழைய ஏற்பாட்டிலும் அதுதான் படித்தோம், சுவிசேஷத்திலும் படித்தோம், சபை ஆரம்பிக்கப்பட்ட அந்த முதல் நூற்றாண்டாகிய ஆரம்ப நாட்களிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் நம்ம படித்தோம். இதெல்லாம் நடைமுறையிலேயே இருந்திருக்கிறது. இந்த இடத்துல வேறொன்றையும் இணைத்தே நம்ம சிந்திக்கணும். பிரதர், அப்படின்னா தனியா ஊழியம் செய்யக்கூடாதா, பைபிள் அதற்கு அனுமதி இல்லையா என்ற ஒரு எண்ணமும் வரலாம். ஆகவேதான் சொன்னேன், உடனடியாக அந்த வார்த்தைக்கு நம்ம போறது நல்லதல்ல. ஏனென்றால் பைபிளிலும் அதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. ஒரு விஷயம் சொல்லுவோம், பிலிப்பு சமாரியாவிலே போய் தனியாய் ஊழியம் பண்ணானா, குரூப்பா பண்ணானா? வெரி குட், தனியா தான் பண்ணான். அந்தியோகியாவிலே சீப்புரு தீவார் போய் அந்தியோகியாவிலே சொல்லி அறிவிச்சாங்க. பிலிப்பு சமாரியாவில் போய் அறிவிச்ச சுவிசேஷத்தை கேட்டதுனாலே எருசலேம் சபையார் யார் அனுப்புனாங்க? அங்க பேதுருவையும் யோவானையும் அனுப்புனாங்க. ஆனா அந்த இடத்துல பார்க்கிறோம் பர்னபாவை அனுப்புனாங்க, தனியா தான் அனுப்புனாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம வந்து பாருங்க, ஒரு நம்ம உபதேசத்தை இங்க நம்ம ஸ்தாபிக்க வரல, பைபிள்ல உள்ளதை நம்ம தெரிந்து கொள்கிறோம், அவ்வளவுதான். அதை நம்ம சீர்தூக்கி பார்க்கிறோம். தனியாகவும் பவுல் தனியா பல இடத்துக்கு போனாரா? போகலையா? போனார. பர்னபா போனாரா? போனார். அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் நான் படித்த பல்வேறு இடங்களிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் தேவனாலே அனுப்பப்பட்டாங்க, சபையால் அனுப்பப்பட்டாங்க, தேவனுடைய காரியத்தை இணைந்து செய்தார்கள். இதுதான் நம்முடைய இன்றைய சிந்தனை. முதல்ல படித்தது என்ன? இஸ்ரவேல் மக்களோடு தொடர்பான தேவனுடைய ஊழியம். இரண்டாவது இயேசு கிறிஸ்துவும் அப்படி சீஷர்களும் தொடர்பான ஊழியம். மூன்றாவது சபையும் சபை தொடர்பான ஊழியங்களும். இதை மாற்றுக்கிறது தான் கடைசி நம்ம சிந்திக்கலாம். சரி, இப்ப சபை என்று வரும் பொழுது நேரடியாக ஆவியான சொன்ன நமக்கு தெரிந்த சில வசனங்களை நம்ம வேகமாக பார்ப்போம். நம்ம எல்லாமே நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்போஸ்தலர் 14:23. அல்லாமலும் அந்த அந்த
அந்த அந்த அப்படின்னா ஈச் ஒவ்வொரு சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி 20ஆம் அதிகாரம் 17வது வசனம் 20:17 மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை என்றால் மூப்பர்களை, மூப்பர் என்றால் ஒருமை. இங்க வரல, தமிழ்ல அப்படி வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம். ஒருமைக்கும் பன்மைக்கும் மூப்பர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அது தமிழ் பிழையெல்லாம் கிடையாது, பொருத்தமான வார்த்தை தான். இதனுடைய ஆங்கில சொல்லும் இல்லை என்றால் இதனுடைய பின்னணியை வைத்து சிந்தித்தால் நமக்கு தெரியும். மூப்பர் என்றால் ஒருவர் அல்ல. அது எப்படி தெரியுது? அடுத்த வசனம் பாருங்க. மூப்பரை வரவழைத்தான் அவர்கள். அவன் வரல, அவர் வரல. எப்படி வருது? அவர்கள். அப்ப எத்தனை பேரு? ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க. பிலிப்பியர் நிருபம், பிலிப்பியருக்கு பவுல் எழுதின 1வது அதிகாரத்தில், பிலிப்பியர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். பிலிப்பியர் 1:1 இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரர்களுக்கும். இந்த கண்காணி தான் யாரு? மூப்பர்கள். இப்ப நம்ம அந்த தலைப்புக்குள்ள சிந்திக்க போகல, அதனால இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் என்றே நினைக்கிறேன். பாஸ்டர் தவறு கிடையாது, அந்த வார்த்தை சரியான வார்த்தை தான், மேய்ப்பர்கள். அப்போ பிலிப்பு சபையில கண்காணிகள் அப்படிங்கிற இடத்துல பாஸ்டர் வருமா? பாஸ்டர்கள் தமிழ்ல, ஆங்கில வார்த்தை பயன்படுத்திடுவோம். கண்காணியா இல்ல கண்காணிகளா? கண்காணிகள் அப்படித்தான் வருது. ஓவர்சியர்ஸ். எத்தனை சபை? பிலிப்பி பட்டணத்தில் உள்ள இந்த ஒரு சபை அப்படிங்கிறது நம்ம பின்னால சிலர் சொல்லுவாங்க அந்த பட்டணத்தில் பல கூடுகை இருந்தது. இல்ல, பின்னால் எழுதுறாரு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களை தவிர வேற சபையும் சொல்றாரு மக்கதனியா. அப்போ ஒரே சபையில கண்காணிகள் இருந்தார்கள் என்று படிக்கிறோம். தீத்துக்கு பவுல் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். இவரை கிரேத்தால விட்டு போறாரு. தீத்து முதல் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஒழுங்குபடுத்தவும் நான் உனக்கு கட்டளை இட்டபடியே பட்டணங்கள் தோறும் அப்படின்னு அர்த்தமா இருக்கும். ஒவ்வொரு வீடுகள் தோறும் அப்படின்னா வீடு வீடா அப்படித்தானே, ஒவ்வொரு வீடா. அப்ப பட்டணங்கள் தோறும் அப்படின்னு அர்த்தமா இருக்கும். ஒவ்வொரு எங்கெல்லாம் பட்டணத்தில் சபை கூடி இருக்கிறதோ அங்கெல்லாம் பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்த படிக்கும். சரி, இப்போ படித்த இந்த வசனங்களில் இருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? எல்லாம் நமக்கு தெரிந்த, நான் சொல்றது புது சத்தியம் கிடையாது. இதுல இருந்து நம்ம என்ன மறுபடியும் நினைவூட்டப்படுகிறோம்? ஒரு சபையில, வெரி குட், ஒரு சபையில மூப்பர்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தார்கள். மூப்பர்களை ஏற்படுத்தும்படி தீத்து தீமோத்தேயு பவுலினாலே கட்டளை பெற்றான். தேவனுடைய கட்டளை தான் அது. இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்க வாய்ப்பு இல்லை என்றே நான் கருதுகிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ரொம்ப உணர்ச்சி பூர்வமான விஷயம். ஏனென்றால் நம்முடைய நடைமுறைகளுக்கும் இதற்கும் இன்றைக்கு சில இடைவெளிக்குள்ளாக நம்ம எப்படியோ காலப்போக்கில் வந்துட்டோம். இப்போ அதையெல்லாம் நம்ம பேச போறதில்லை. ஞானமாகவே தேவ ஆவியானவர் கொடுக்கிற அந்த பலத்தின்படியாக வார்த்தைகளை பயன்படுத்துதல் நல்லது. யாருமே மூப்பரா எழுதுறா அப்படின்னு சிந்திக்கு போயிடாதீங்க. ஏன்னா அதெல்லாம் சில என்ன சொல்றது, அறியாமை இல்லை என்றால் தெளிவு பெறாத நிலையிலே வரக்கூடிய சிந்தனைகள். அந்த எண்ணங்களுக்கோ அப்படிப்பட்ட தர்க்கங்களுக்கோ நேர்மையாக சிந்தித்தால் இடமே இல்லை. ஊழியரா, சுவிசேஷகரா, மூப்பரா, அது இடங்களிலே பேசப்படும் வருத்தமாகத்தான் இருக்கிறது. அப்படியெல்லாம் பைபிள் குழப்பத்திற்குள் விஷயத்தை சொல்லலை. தெளிவாக நடுநிலையோடு ஆவியான துணையோடு வசனத்தை படித்தால் நம்ம குழம்ப மாட்டோம், சண்டை போடுவதற்கு இடம் இல்லை. தேவன் கலகத்திற்கு தேவனா இல்லை. அந்த கலகம் என்பதற்கு ஆங்கில வார்த்தை கன்ஃபியூஷன், குழப்பத்திற்கு தேவன் அல்ல.
அவர் சமாதானத்துக்கான தேவன் தான். வசனத்தை கொடுத்து மக்களை குழப்ப மாட்டாரு. ஆவியானவர் சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறவர். அப்ப அதன் அடிப்படையில் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், வேறு விதமாக யாரும் சிந்தித்து விடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டின் நிழலை குறித்து பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களுடைய ஊழியத்தை குறித்து பார்த்தோம், சபையினுடைய ஆரம்ப காலத்திலே அந்த அப்போஸ்தலர் நடுவில் உள்ள செயல்களை குறித்து பார்த்தோம், நிருபங்களிலும் அப்போஸ்தலர் பலியிலும் சபையை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்படுதலை குறித்து நம்ம பார்த்தோம். நம்ம யாரையுமே பின்பாயிண்ட் பண்ணி பேசல, யாரையுமே குற்றப்படுத்தல, யாரையும் சரின்னு சொல்லல. நம்ம பார்க்கறது எல்லாமே என்னதான்? பைபிள் தான், பைபிள் தான். இப்போ நம்ம வருவோம். இப்போ நம்முடைய சபைகளிலே இந்த காரியம் பொருந்துமா பொருந்தாதா? நல்லா எனக்கு கேள்வி கவனிச்சுக்கோங்க. சபையில் இருக்கா இல்லையான்னு நான் கேட்கல, இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு கேட்கல. இப்போ நம்ம சிந்தித்த இந்த சிந்தனைகள் படியாக நம்முடைய சபையிலே இவைகள் பொருத்தமா இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இருக்கிறதா இல்லையா அந்த கேள்விக்கு போகவே இல்லை. யாரும் தயவு செய்து என்னை தப்பா எடுத்துக்கிடாதீங்க. பைபிளை தான் நாம் படிக்கிறோம். பைபிள் படியாக இவைகள் நம் கூடுதல் சபைகளுக்கு பொருந்துமா என்றால் நிச்சயமாக 100% அது பொருந்தும், அது பொருந்தும். இப்போ அதில் நடவடிக்கையாக செயல்பாட்டுக்கு வரும் பொழுது, பிராக்டிக்கலாக வரும் பொழுது பல ஐயங்களும் நடைமுறை சிக்கல்களும் இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்றால். ஒரு முதிர்ந்த தேவ மனிதர், அறிவிலும் அனுபவத்திலும் உலக பிரகாரமான கல்வியிலும் பதவியிலும் நல்ல உயர்ந்த ஒரு மனிதர், ஒரு முறை என்னிடத்தில் வந்து இந்த கேள்வி அவன் கேட்டாங்க. சைமன், உனக்கு எப்படி தோன்றுகிறது? சபை என்பது ஒருவராலே நடத்தப்படுவது நல்லா இருக்குதா, இல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட சகோதரர் நடத்தப்படுவது நல்லா இருக்குதா? நம்முடைய நிலைகளை பார்த்து எனக்கு பதில் சொல்லுன்னு சொன்னார். அப்ப நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்ன, அவர் சொன்னார், நீ பல இடத்துக்கு போறதுனால நேராக பார்த்துருக்கிற, அதனால சொல்லுங்கிறதுக்காக சொன்னார். பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணார் அவர். அப்ப நான் அவற்றில் என்னுடைய அனுபவத்தின்படி நான் பார்த்தால், ஒரு தனிப்பட்ட சகோதரனுடைய தலைமைத்துவத்தின் கீழே இயங்குகிற சபை ஒழுங்காக செயல்படுகிறதாக இருக்கிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் பொறுப்படுத்தி இயங்குகிற சபை பல விஷயங்களில் குழப்பமும் சிக்கல் இருப்பதாக பார்வைக்கு தென்படுகிறது. அடுத்த கேள்வி கேட்டார், இதில் எது நல்லது? நான் என்ன பதில் சொல்லிப்பேன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கவனிப்போம். நம்ம ஊர்ல ஒரு இடத்துக்கு நம்ம டூர் போகணும். நம்ம சபையில் ஒரு வாகனம் இருக்கிறது. நம்ம 50 பேர் 60 பேர் அந்த வாகனத்தில் போகணும். ஆனால் நம்மகிட்ட யாருமே டிரைவர் இல்லை. இது ஒரு கற்பனைக்காக புரிந்து கொள்வதற்காக. ஒரு மலைப்பகுதியான இடத்துக்கு நம்ம போகணும், டேஞ்சரான பகுதி, பிள்ளை கூட்டியெல்லாம் கூட்டு போகணும் நம்ம. அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த பக்கத்தில் 2-3 டிரைவர் இருக்கிறாங்க, அவங்க யாருக்குமே லைசன்ஸ் கிடையாது. ஆனா வண்டியை இதுவரைக்கும் எந்த ஆக்சிடென்ட் வண்டிக்கும் ஆகாது, ரோட்ல போற ஆளுக்கு ஆகாது, காருக்கும் பிரச்சனை இருக்காது, ரொம்ப அருமையா ஓட்டிட்டு வருவாங்க. இந்த பக்கம் 2-3 டிரைவர் இருக்கிறாங்க, டிரைவிங் ஸ்கூல் போனாங்க, டெஸ்ட் பாஸ் பண்ணாங்க, வேலிட் லைசன்ஸ் இருக்குது, ஆனா வண்டியை ஒழுங்கா ஓட்ட மாட்டாங்க. இப்போ எது நமக்கு நல்லா தெரியுது? சும்மா சொல்லுங்க. ஐயா கட்ட சொல்ல பார்த்தீங்களா? லைசன்ஸ் இல்லாட்டாலும் பரவாயில்லை, ஏன்னா அதுதான் நமக்கு பாதுகாப்பா இருக்கு. இவன் லைசன்ஸ் வச்சிருந்து என்னத்துக்கு? இப்போ பல ஊர்ல பாருங்க, மருத்துவர் இருப்பாங்க, படிப்பே படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க ஒரு ஊசி போட்டாங்கன்னா என்ன வியாதினாலும் சுகமாயிரும். இந்த பக்கம் இந்திய மருத்துவ கவுன்சில் இடம்பெற்று பல ஆண்டு படிச்சிருப்பாரு, காது வலின்னு ஊசி போட்டா கை விளங்காம போயிடும். வயிற்றுன்னு போன ஊசி போட்டார் பிரதர், நடக்க முடியல பிரதர். இவங்க யாரு? பட்டம் பெற்று பயிற்சி பெற்றவங்க. இவங்க யாரு? ஒரு பயிற்சியும் பெறாதவங்க, படிப்புக்கு சம்பந்தம் இல்லை செய்யறாங்க. இப்ப எங்க போகணும் மக்கள் விரும்புறாங்க? அனுபவத்தில் போகணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அனுபவமுள்ள டிரைவர்கிட்ட போகணும்னு நினைக்கிறாங்க. இதே மாதிரி
எல்லாம் நல்லா போகுது, சக்சஸா இருக்குது, பிரச்சனை இல்லை பிரதர், யாருக்கும் தொந்தரவு இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிற மனப்பான்மை பெரும்பாலும் மக்கள்கிட்ட இருக்கு. ஆனால் இவர் நல்ல டிரைவரா இருந்தாலும், ஆக்சிடென்ட் ஆகாம வண்டியை ஓட்டுறவரா இருந்தாலும், இவர் டிரைவராவுக்கு தகுதியா இல்லையான்னு தீர்மானிக்கிறது யாரு? யாரு தீர்மானிக்கிறது? எஸ், பயணி தீர்மானிக்க முடியாது. வட்டார போக்குவரத்து அலுவலகம் இருக்கிறாரு, அவர் தீர்மானிப்பாரு. இவனுக்கு திறமைகள் இருக்கலாம், பாதுகாப்பா வண்டியை கொண்டு போகலாம், ஆனால் சட்டத்தின்படி ஒரு வேலிட் லைசன்ஸ் அவன்கிட்ட இல்ல. இவங்க சில நேரங்களில் ஆக்சிடென்ட் ஆக்கி இருக்கலாம், ஆனால் இவர்கள் யாரு? ரத்து ஆகாமல் நல்ல நிலைமையில் உள்ள லைசன்ஸ் ஹோல்டர்ஸ். அப்போ ஒரு சட்டம் தான் தீர்மானிக்கிறது. தவறுகள் இங்கே நடந்திருக்கலாம், இவங்க என்ன செய்யணும்? லைசன்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆக்சிடென்ட் ஆக கூடாது. லைசன்ஸ் வாங்கினா எவ்வளவு ஜாக்கிரதையா வண்டி ஓடணும் அப்படிதான் அவங்க பார்க்கணும். அப்ப சட்டம் என்ன சொல்கிறதோ அதுக்கு தான் கீழ்ப்படியணும். இப்ப அப்படி சபைக்கு வாங்க, இப்ப அப்படியே சபைக்கு வாங்க. பிரச்சனை இல்லாம போகுது அப்படிங்கிறதுக்காக ஏத்துக்கணுமா? பிரச்சனை இருக்கிறது என்பதற்காக ஏற்றுக்கிடாமல் இருக்கலாமா? என்ன செய்யணும்? நான் சொன்ன டாக்டர், டிரைவர் நீங்க கொண்டு வாங்க. ஒருவர் மூலமாய் சபை நடத்தப்படுவதும் சிரமம் இல்லாம நல்லா இருக்குது, ஒழுக்கமா இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட சகோதரர்கள் சபையை நடத்தும் பொழுது பிரச்சனைகள் வருகிறது, மாற்றுப்பட்ட கருத்துக்கள் வருகிறது. இப்ப பிரச்சனை இல்லை நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்றுக்கொள்ளலாமா? பிரச்சனை இருப்பதனால வேண்டாம் என்று தள்ளி விடலாமா? என்ன செய்யணும்? இப்ப நான் சொன்ன உதாரணத்தை யோசிச்சு பாருங்க. வெரி குட். யார் சொன்னது? அவங்களுக்கு அப்படியே கிளாப் கொடுங்க. வெரி குட். சட்டத்தை பார்க்கணும். நடைமுறை இருக்கலாம், சட்டத்தை பார்க்கணும். சபைக்கு என்ன சட்டம் இருக்கு? இதுதான் எல்லா ஆர்டிகளும் இங்க தான் இருக்குது. இந்த பைபிள் என்ன சொல்கிறதோ அதற்கு தான் நம்ம உடன்படணும். அனுபவத்திற்கோ பிரச்சனையே இல்லை, ஸ்மூத்தா போகுது, சக்சஸா போகுது, நல்ல growth. சாரி பிரதர்ஸ், சாரி. பிரச்சனை மேல பிரச்சனை, குழப்பத்தின் மேல் குழப்பங்கள். சாரி. நம்ம விருப்பத்தின் போல் செயல்படுவதற்கு சபை இல்ல. சபைக்கு தேவன் சட்ட புத்தகத்தை கொடுத்திருக்கிறார், அதன்படிதான் செயல்படுவதற்கு நம்மை தேவன் அழைச்சிருக்கிறார். அப்ப சபையில எந்த இடத்துல நம்ம படித்து பார்த்தாலும் தனி ஒரு மனிதனுடைய ஆளுகைக்கு சபை உட்படவே இல்லை. எல்லா பகுதியும் படிச்சு பார்ப்போம். நம்ம எந்த ஒரு சபையாவது ஒரு தனிப்பட்ட நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் ஆளுகைக்குள்ளும் இயங்கல. ஒருவேளை வெளிப்படுத்த சில சபையின் தூதனுக்கு எழுதுனது போன்ற சில வசனங்கள் இருந்தாலும் அதனுடைய ஆழமான அர்த்தம் அது அல்ல. அது எல்லாம் நிறைய தெரியும், அப்புறமா நீங்க வேத ஆசிரியர் கேட்டுக்கோங்க. இல்ல, சபை பன்மையான மனிதர்களாலே ஆளுகை செய்யப்பட்டது. அதுதான் நம்ம படிக்கிற விஷயம். சரி, இப்போ நமக்கு நேரம் சுருக்கமாக இருக்குது. இப்போ நடைமுறைக்கு நம்ம அதை எப்படி கொண்டுட்டு வரலாம்? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்மகிட்ட இருக்குதா இல்லையா நான் கேள்வி, உங்க சபைக்கு இருக்குதா இல்லையா கேள்விக்கு நான் வரவே இல்லை. என் சொந்த கருத்தை நான் சொல்லலை, அவ்வளவு வசனங்களை தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ நான் வசனத்தின்படி இயங்க வேண்டுமானால் என்ன செய்யலாம்? பைபிள் அதற்கு நமக்கு எல்லா வழிமுறைகளையும் தேவ ஆவியானவர் தந்து வைத்திருக்கிறாரு. நாம் அதை வேகமாக நம்ம பார்க்கலாம். இப்போ முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே போவோமே. மோசே தன்னா ஒரு முடியாதுன்னு சொன்னாரு, மோசையால முடியாதுன்னு மாமாவும் சொன்னாரு. அப்போ சில அதிபதிகளை ஏற்படுத்தினாங்க. 18ஆம் அதிகாரம், யாத்திராம் 18ஆம் அதிகாரத்தில் யாரை ஏற்படுத்தினாங்க? 18ஆம் அதிகாரம் 21வது யாத்திராகமும் 18:21. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களும் திறமை உள்ளவர்களுமாகிய மனிதர்களை. இந்த வசனத்தை விளக்க டைமும் இல்லை, தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய மக்கள் இருக்கிறாங்க, இப்பேற்பட்ட குணத்தின் அடிப்படையிலே, நற்பண்பின் அடிப்படையிலே தேர்வு செய்யப்பட வேண்டும்.
என்று மோசேக்கு இந்த இடத்துல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அதேபடியாக அடுத்ததாக என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவனுமாக இருக்கிறவர்கள் இன்னார். அப்ப அவங்களிருந்து எடுத்துக்கோ. இப்ப இங்க ஒரு தகுதி, அங்க ஒரு குணாதிசன் அடிப்படையில், நற்பண்பின் அடிப்படையில் அந்த பண்பு கொண்டவர்களுக்குள் இருந்து 70 பேரை நீ தெரிவு செய் என்ற விஷயத்தை நம்ம படிக்கிறோம். அடுத்து என்னாகும் 27ஆம் அதிகாரம், நமக்கு தெரிந்த ஒரு மனிதர் தான் இவர். 27ஆம் அதிகாரத்தில் பின்னே நமக்கு தெரியும், மோசேயை கர்த்தர் உன் ஊழியத்தை நிறைவேற்றி நீ என்கிட்ட வந்துடணும், நீ கானானுக்குள்ள போக மாட்ட, மரணத்தை எல்லாம் சொல்றாரு. அப்போ அந்த மோசேயனுடைய நல்ல பண்பை பாருங்க. அவனுடைய மரணத்தை பற்றி கர்த்தர் சொல்லும்போது என்னாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 15 மோசே கர்த்தரை நோக்கி, என்னாகும் 27:16, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு இதுவரைக்கும் நான் தான் மேய்ப்பனாக இந்த மக்களை வழிநடத்தி கொண்டு வந்தேன். ஆரோன் உதவியாக இருந்தார், ஊர் உதவியாக இருந்தார், 70 பேர் இருந்தார்கள். நீர் என்னை இப்பொழுது எடுத்துக்கொள்ளுகிறேன். இனிமேல் இந்த சபைக்கு மந்தை இல்லாத, மேய்ப்பன் இல்லாத மந்தையாக போயிடக்கூடாது. இன்னும் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு மனசு பாருங்க. எனக்கு பதவி மட்டும் பெருசு இல்லை, மனசும் பெருசு தான். சில பேருக்கு பொறுப்பு பெருசா இருக்கும், மனசு சின்னதா இருக்கும். சில பேருக்கு மனசு இருக்கும், பொறுப்பு பெருசா இருக்கும், இல்லையா? பெரிய பொறுப்பு, பெரிய மனசு. நான் செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, அந்த காணவனுக்குள்ள கூட்டிட்டு போக சொல்லித்தான் நீங்க என்னை கூப்பிட்டீங்க, உங்க பேச்சை கேட்டு தான் வந்தேன். 40 வருஷமா நான் பட்ட பாடி இந்த மக்கள்கிட்ட, அப்பா இதை விட எங்க மாமா ஆட்டை நான் மேய்ச்சிருந்திருக்கலாம். இப்ப கடைசியில் என்ன சொல்றீங்க? இவங்கெல்லாம் போவாங்களாம், நான் உள்ள போகக்கூடாதான். நானே போகும்போது இவங்கெல்லாம் எப்படி போனா எனக்கு என்ன சொல்லலையே. சரி ஆண்டவரை, நீர் என்னை கொண்டு போற எடுத்துக்கிறோம், ஓகே. ஆனால் நான் போனது பிறகு இந்த மந்தைகளுக்கு மேய்ப்பன் இல்லாத நிலைமை வந்துடக்கூடாது. அப்போ கர்த்தர் அவனுக்கு சொன்ன விஷயத்தை என்னாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 18ஆவது வசனம். ஆவியை பெற்றிருக்கிற, இங்க யோசுவாவுக்கு நற்பண்பை கொடுக்கிறார். ஆவியை பெற்றிருக்கிற யோசுவா, சொல்லுங்க யோசுவா என்னும் நூனின் குமாரனை தெரிந்து கொண்டு அவன் மேல் கையை வைத்து எலியாசாருக்கு முன்பாக நிறுத்தி கட்டளை கொடுத்து, அடுத்து உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு, இது நம்ம அடுத்த பாயிண்ட்ல வரணும், ஆனால் இப்போ வாசிச்சாச்சு. சரி, இதுல இருந்து என்ன படிக்கிறோம்? யாரை தெரிந்து கொண்டார்கள் என்றால், நல்ல பண்பு கொண்டவர்களை, ஆவியை பெற்றவர்களை தெரிந்து கொண்டாங்க. யாரையுமே புதுசா தெரிந்து கொள்ளல, அப்படித்தானே? பவுலையும் பர்னபாவையும் 13ஆம் அதிகாரத்திலே பிரித்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இவங்க அப்பத்தான் புது சபைக்கு வந்தவங்களா? இல்லையே. 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்திலே அவங்க ஏற்கனவே ஊழியத்தில் ஈடுபட்டாங்களே. அப்போ தேவன் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார்? நல்ல பண்பு கொண்டவர்கள், ஏற்கனவே தேவனாலே பயன்படுத்தப்பட்டவர்கள் தெரிந்து கொண்டார். நமக்கு வாசிக்க நேரம் இல்லை. யோசுவாவும் புதுசா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறானா? இல்லையே. யெகோவா நிசி, அந்த சந்தர்ப்பத்தில் அமலேக்கியோடு யுத்தம் பண்ணது யாரு? யோசுவா தான். மோசே எங்க இருந்தாரு? மலைக்கு மலை ஜெபம் பண்ணி, ஆரோன் ஊரும் கையப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, கல் வச்சிட்டு இருக்கிறாங்க. யோசுவா யுத்தம் பண்ண அப்பவே இருந்தாரு. யாத்திரை 33ஆம் அதிகாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு யோசுவா இரவும் பகலும், அந்த இடத்துல படிக்கலாமே, யாத்திரை 33ஆம் அதிகாரம், யாத்திராகம் 33ஆம் அதிகாரம். நேரம் அதிகமானாலே வேகம் போறேன். 33ஆம் அதிகாரம் 11. சரி. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய, அப்ப ஏற்கனவே யோசுவா மோசேக்கு பணிவிடைக்காரனா இருந்தான். மலை மேலே ஏறி போகும்பொழுது யோசுவாவை மட்டும் மோசே கூட்டிட்டு போனாரு.
அடுத்த ஒரு பண்பை பாருங்க, பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். இப்ப நம்ம கேள்வி, யாரை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் நல்ல பண்பு கொண்டவர்களை, நன்றாக பயன்பட்டவர்களை, ஆவியை பெற்றவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. இப்ப இந்த மறுபக்கத்தை சபையை பற்றி சொல்ல தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம புரிஞ்சுக்கிறோம். வேற எதையும் அடிப்படையாக வைக்கல. அவங்க சவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடு என்று அழைத்த போது ஏதோ திடீரென்று சபைக்கு உள்ளே வந்தவர்களை தேவன் அழைக்கல. ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டவர்கள், பயன்பட்டு கொண்டிருந்தாங்க, அவர்களை தேவன் அடையாளப்படுத்தினார். அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இணைந்து செய்யும் போது ஏராளமாக நன்மை இருக்கிறது. வேகம் படிக்கலாமா? நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். பிரசங்கி புத்தகத்து 4ஆம் அதிகாரம். என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. ஆகவே நான் 4ஆம் அதிகாரம் பாருங்க. இதுல 9ஆம் வசனத்திலே, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நல்லது, 2 பேரும் பிரயாசப்பட்டா நல்ல பலன் இருக்கும். அது எங்கேனாலும் பொருந்துமே. அது எங்கனாலும் பொருந்தும். அது சபையானாலும் பொருந்தும், வீடானாலும் பொருந்தும், சமுதாயமானாலும் பொருந்தும், ஒரு வியாபாரமானாலும் பொருந்தும், எல்லா இடத்திலும் பொருந்தும். தனிமையா இருப்பதை விட 2 பேர் சேர்ந்த நல்லது. அவங்க பிரயாசத்தினால் நல்ல பலன் உண்டாகும். ஒருத்தர் உழைச்சா வருமானம், 2 பேர் உழைச்சா நல்ல வருமானமா இருக்கும் தானே. அப்ப சபையில ஒருத்தர் ஊழியம் செய்தால் ஆசீர்வாதம், 2 பேர் ஊழியம் செஞ்சா அதிக ஆசீர்வாதம். அவ்வளவுதானே. பாருங்க, ஒருவன் விழுந்தால் உடனாளி அவனை தூக்கிடுவான், ஒண்டியாய் விழுந்தால் ஐயோ தூக்கி விட துணை இல்லையே. 12ஆம் அதிகாரத்தில், ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால், தாக்க வந்தால் இருவரும் எதிர்த்து நிக்கலாம். எவ்வளவு சப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா? ஆமோஸ் சொல்றார் இல்லையா? ஆமோஸ் புத்தகம் வசனம் ஞாபகம் இருக்குதா? 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய எப்படி சேர்ந்து போவாங்க? 2 பேர் சேர்ந்து போனா ஒருமனப்பட்டிருக்கணும். அப்ப இப்படிப்பட்ட பண்புகள் பின்னணி கொண்டவர்களை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேர்வு செஞ்சாங்க. இப்ப இதெல்லாம் அப்படியே நம்ம சபைக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கிடணும். நான் விளக்க வரமா சொல்றதுக்கு டைமும் இல்லை, தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய ஒரு கரு சொல்கிறேன். சரி, ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சபையில் ஆளுகையை செய்ய வேண்டும் தேவன் நியமித்தார். மறுபடியும் சொல்கிறேன், ஊழியர் என்பது பதவி இல்லை, சுவிசேஷகர் என்பது பதவி இல்லை, மூப்பர் என்பது பதவி இல்லை. இட்ஸ் நாட் a post. அது டிசைனேஷன் அல்ல. அது எல்லாமே என்ன? ஊழியம். இன்னும் சொல்ல போனால் ஆவியானவருடைய வரங். அது ஊழியம் என்று பார்த்தால் போட்டி வராது, வேற்றுமை வராது. அது ஒரு வரம், அது ஒரு ஊழியம், தேவன் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. ஆக ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இணைந்து சபையை நடத்தும் பொழுது எவ்வளவு அதான் வசனம் கொடுக்கிற ஒழுங்கு. அதனால பல நன்மைகள் மேன்மை வருகிறது. ஆக யாரை பயன்படுத்தினார்கள் தேர்வு செல்லும்போதே பார்க்கிறோம். அடுத்து வேகமாக சொல்லி முடிக்கிறேன். அப்படி ஒருவர் சேர்த்து கொள்ளப்படும் போது அவர் யாராக சேர்த்து கொள்ளப்பட்டார்கள், அது முக்கியம். யாராக சேர்த்து கொள்ளப்பட்டாங்க? மிக வேகமாக எடுப்போம். இப்ப படித்தோம் எண்ணாகமத்தில், யோசுவாவை தெரிந்து கொண்டு உன்னுடைய கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு. இப்போ யோசுவாவும் யாரா இருக்கிறாங்க? பங்காளி. எதுல பங்காளி? மரியாதையில பங்காளி. அது நம்ம ஊர் பாஷையில். மோசேக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. மோசேயுடைய மரியாதைக்கு யார் உடனாளி ஆகிட்டாரு? எப்பா நீ போற யோசுவாவுக்கு எல்லா பொறுப்பையும் கொடுத்தாச்சு, உனக்கு இருக்கிற கனத்தை அவனுக்கு கொஞ்சம். அப்போ சகோதரர்கள் யாராய் மாறுறாங்க? மரியாதையில பங்காளியா. பாரு, எல்லாம் வரதெல்லாம் சரிதான், ஆனா ஏன் மரியாதை? அது முதல் மரியாதை. அப்படியெல்லாம் பைபிள்ல கிடையாது. நீ வா, ஆனா எனக்கு முதல் மரியாதை உனக்கு. பைபிள் எங்கேயும் போடல. உன் கணத்துல கூட இப்போ அவர் கணத்துல அவர் பங்காளி. இன்னும் பல விஷயங்கள் நம்ம நீங்க வீட்டில் போய் படிச்சு பார்க்கலாம், தெரிஞ்சதுதான். பவுல் எழுதிய நிருபங்களை நம்ம படிச்சு பார்த்தா ரோமர், எபேசியர் போன்ற ஒரு சில நிருபங்களை தவிர மற்ற எல்லா இடங்களும் பவுல் எப்படி எழுதுகிறார் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரராகிய தீமோத்தேயும் சகோதரராகிய சொஸ்தனையும் அப்படிதான் எல்லாரும் எழுதுகிறாரு. தீமோத்தேயுவை தீத்துவை தனிப்பட்டால் எழுதும் பொழுது குமாரன் எழுதுகிறாரு, உத்தம குமாரன் எழுதுகிறாரு.
ஆனா கடிதங்கள் எழுதும்போது தீமத்தை யாரு? என் சகோதரன். தீத்து யாரு? என் சகோதரன். சொஸ்த யாரு? என் சகோதரன். சீலா யாரு? என் சகோதரன். அப்ப எப்படி சேர்த்துக் கொள்ளப்படும் என்றால் சகோதரராக சேர்த்துக் கொள்ளப்படுகிறாங்க. பிலேமோனு கடிதம் எழுதும் பொழுது இனிமேல் ஒரு சகோதரன் தான் வருவேன். சகோதரர்களாக அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இன்னும் பல இடங்களிலே என்னுடைய உடன் வேலை ஆட்கள். நான் பெரிய ஆளு, அவங்க எனக்கு கீழே அப்படி கிடையாது. பேதுரு என்ன இல்லையா, உங்களுடைய மூப்பர்களுக்கு பேதுரு இவங்களும் ஒன்னாயிப்போம். அந்த பின்னணி யோசிச்சு பாருங்க. பேதுரு யாரு? 12 அப்போஸ்தலர்களே சிறப்பான பல நிலையை பெற்றவன், அப்படித்தானே? அது இயேசு கிறிஸ்து சொல்ற நமக்கு தெரியும். இப்போ சிதறி இருக்கிறவங்களுக்கு அவர் எழுதுகிறார், உங்களில் உள்ள மூப்பர்களுக்கு யார் எழுத தெரியுமா? இயேசு கிறிஸ்துவிடத்திலேயே நல்ல பேர் வாங்க நான் எழுதுறேன் அப்படி சொன்னாரா? உங்களுக்கெல்லாம் சீனியர் நானு. நீங்க எல்லாம் இயேசுவை பார்க்கவே இல்லை, நான் தான் மறுதளிச்சவன், அப்புறம் நான் தான் அவரால் ஏற்படுத்தப்பட்டவன். நான் இல்லப்பா, நீங்களும் நானும் ஒன்றுதான். ஃபெல்லோ எல்டர்ஸ். நீங்க ஒரு மூப்பர், நான் ஒரு மூப்பர் தான். தேவன் என்னை பயன்படுத்தின விதங்களும் தேவன் எனக்கு தந்த தாளந்துகளும் நான் கடந்து வந்த பாதைகளும் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு நீங்க யாரு? என் சகோதரன். அப்ப இவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுதல்? சகோதரராக ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மனப்பான்மை தான் சபைக்குள்ள வரும்போது நிச்சயமாக சபை தொடர்ந்து வல்லமையாய் வளரும், வல்லமையாய் வளரும். நம்ம படித்த எல்லா இடங்களிலுமே எங்கே இருந்து வெளியே ஆளை கொண்டுட்டு வரல. ஒரு பெரிய வேத பண்டிதர் எழுதுகிறாரு, ஹயரிங், அதாவது கூலிக்கு வேலையாளை அமர்த்துகிற சுவிசேஷம் பைபிள்ல சொல்லப்படல. கூலிக்கு அமர்த்தப்பட்ட ஒரே ஒரு ஆள் நமக்கு ஞாபகம் இருக்காங்க. நியாயாதிபதியின் புத்தகத்திலே மீகா, தெரியும் மீகா, அவர் தான் கூலி பேசினாங்க. கூலிக்காக அமர்த்தப்படுதல் பைபிளுடைய திட்டத்திலோ பைபிளுடைய எடுத்துக்காட்டுகளிலோ இல்லவே இல்லை. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மேய்ப்பனை பற்றி சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். கூலிக்காரன் ஆடு தன்னுடையதாய் இராததினாலும் அவன் கூலிக்காரனாய் இருப்பதனாலும் ஓநாய்கள் வரும்போது அவன் ஓடிடுவான். ஏன்னா ஆடு யார் ஆடு கிடையாது, அவன் ஆடு கிடையாது. இவன் எதுக்கு வந்தவன்? கூலிக்கு வந்தவன். நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஒரு சபையில மேய்ப்பராய் இருக்கிறவர் ஆடுகளை அறிந்தவர், ஆடுகளால அறியப்பட்டவர். கூலிக்காக வந்தால் கூலி தானே போச்சு, நம்ம படிச்சுக்கிட்டோம்ல. அதான உண்மை, அதான உண்மை. நம்ம சொந்த பிள்ளைய கையில கூட்டிட்டு போறோம், ரோட்ல போறோம், நம்ம சொந்த பிள்ளை, நம்ம பேர பிள்ளை, நம்ம பிள்ளைங்க கொண்டு போறோம். திடீரென்று ஒரு விபத்து வருகிறது, ஆபத்து வண்டி வருகிறது, என்ன செய்வோம்? நம்ம விழுந்தாலும் பரவாயில்லை. இந்த கிராமங்களில் எனக்கு வந்து பழக்கம் இருக்கு. முன்னால பைக்கில் சின்ன பிள்ளைங்க உட்கார வச்சு நம்ம ஓட்டிட்டு போவோம். சின்ன பிள்ளைங்க முன்னால் அவங்க ஆசைப்படுவாங்க, அந்த டேங்க்ல உட்கார வச்சு ஓட்டிட்டு போவோம். அப்படி போகும்போது திடீரென்று எதிர ஒரு வாகனம் வரும், தூசி பறக்கும், கண்ணுல தூசி விழும். அப்ப நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? யாரு கண்ணை மூடுவோம்? பிள்ளை கண்ணை மூடுவோம் இல்லையா? வண்டி ஓட்டுறது நம்ம, நம்ம கை ஆட்டோமேட்டிக், இந்த கை ஆக்சிலேட்டர், இந்த கை எங்க தெரியுமா? பிள்ளை கண்ணை மூடுவோம். ஏன் தெரியுமா? நம்ம பிள்ளை, நம்ம பேரம் பேத்தி, அவங்க கண்ணுல விழக்கூடாது. ஸ்கூல்ல ஆயா அப்படி செய்வாங்களா? அவங்க எதுக்கு வேலை பார்க்குறாங்க? நல்ல, நான் அந்த பதவியை குறைவாக பேசலை, அது அப்படி எடுத்துடக்கூடாது. ஒரு உதாரணத்துக்காக சொல்ல, நல்ல ஆயாக்கள், நம்ம அம்மாவை போல பராமரி நல்ல ஆசிரியர்கள் ஆயாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் சொல்லுறேன், அவர்கள் அப்படி செய்தால் நல்லது, ஆனால் எதிர்பார்க்க முடியாது. அதனால ஊழியத்தை பொறுத்த மட்டும் ஹயரிங் லேபர், கூலிக்கு அமர்த்துதல் பைபிளில் சொல்லப்படாத ஒன்று. அப்போ நம்முடைய சபைகளில் இந்த காரியங்களை, இது நான் இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பிகினிங், ஒரு ஆரம்பம் மட்டும்தான். சிந்திச்சு பார்ப்போம். சிந்திச்சு பார்த்தா நம்முடைய சபையும் இந்த வசனத்தின் அடிப்படையில் இயங்குவதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தோமானால், ஒன்றுக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் யார் எடுக்கணும்,
என்னவாக இருக்கணும் என்பதெல்லாம் பைபிள் நமக்கெல்லாம் சொல்லியிருக்குது. இது ஒரு செலெக்ஷன் கமிட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் பைபிள் நமக்கு நல்ல தெளிவாக கொடுத்துருக்கிறது. அனுபவிக்க தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்ம ஆலோசித்து பார்ப்போம். இப்போ நிறைவான ஒரு கருத்து, சபையிலே சரீரத்தில் இணைக்கப்பட்ட உறுப்புகளாக ஒரு மந்தையின் ஆடுகளாக இருக்கிற நம்ம எல்லாருமே ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் வரம் என்ன, நான் எப்படி சபைக்கு பயன்பட முடியும்? நீங்க ஒரு சகோதரியாக இருக்கலாம், நீங்க ஒரு வாலிப பையனாக இருக்கலாம், நீங்க கல்லூரியில பள்ளியில படிக்கிற பிள்ளையா இருக்கலாம். நீங்க சபையில இணைந்திருப்பீர்களானால் நீங்கள் ஆண்டவருக்கு பயன்படக்கூடாதவர் அல்ல. ஏதோ ஒரு வகையில தேவன் உங்களை பயன்படுத்த முடியும். எனக்கு பொறுப்பு கொடுத்தா தான் செயல்படுவேன், அது பைபிள் பேட்டர்ன் கிடையாது. எனக்கு பொறுப்பை கொடுங்க பிரதர், அங்கீகாரம் கொடுங்க பிரதர், அப்பதான் செய்வேன், அப்படி பைபிள் எங்கேயும் படிக்கல. பயன்படுகிறவர்களை அடையாளப்படுத்தினார்கள். அதனால நமக்கு ஒரு பொறுப்பு வரல, கவலைப்பட வேண்டாம். தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த வரம் என்னது என்பதை நாம் இனம் கண்டு கொண்டு, ஆண்டவரே நீர் எனக்கு தந்த அந்த வரத்தை சபையில் நான் பயன்படுத்தணும், அதற்குரிய சூழ்நிலைகளையும் அதற்குரிய மனப்பக்குவத்தை எனக்கு தாங்க என்று நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். சபையிலே பொறுப்பாக இருக்கிறவங்க, ஆண்டவரே இதை நான் ஒருத்தன் செய்யக்கூடாது, நான் மற்றவர்களை என் சகோதரனாக பாவித்து, நான் உயர்ந்தவன் அவருடைய எனக்கு இரண்டாமவர் என்று அல்ல. இயேசு கிறிஸ்துவே சீஷர்களை யாருன்னு சொன்னார்? என் சகோதரர்கள். இவங்க சொன்னாலும் சொல்லலையா? இயேசு கிறிஸ்து நம்மை சகோதரன் சொல்றாரு. அப்ப நாம ஏன் இன்னொருத்தர் சகோதரன் சொல்லி வைக்கப்படணும்? அது நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். யாரை எப்படி கூப்பிடலாம்? ஆமாங்க, நிறைய பேர் இல்லைங்க. அது நம்ம இடத்துல மட்டும் யாரும் யாரையும் பிரதர் சிஸ்டர் கூப்பிடலாம் முடியாதா? எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்க. நமக்கு யாரும் பெரிய ஒரு தீர்க்கதரிசி, பெரிய ஒரு பிஷப்பு, பெரிய ஒரு மூத்த எல்டர், மூத்த பாஸ்டர், சீனியர் பாஸ்டர் அப்படிலாம் நம்ம பைபிள் நம்மகிட்ட இல்லை. நம்மகிட்ட இல்லை மீன்ஸ் பைபிள்ல இல்லை. அப்படி யாரும் தனி ஒரு மனிதன் நம்ம யாரும் நாடி போகலை. நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம்? சகோதரர்கள் தான், சகோதரர்கள். நமக்குள்ள வரங்களில் வித்தியாசம் இருக்கலாம், பயன்படுகிற விதங்களில் வித்தியாசம் இருக்கலாம், ஆனாலும் யார் தான்? சகோதரர் தான். எல்லாரும் எங்கே செயல்பட வேண்டும்? சபையில் செயல்பட வேண்டும். ஆக இவைகளை நடைமுறைப்படுத்தவும் வருங்காலங்களில் நம்முடைய சபைகளில் எனக்கு பிறகு அப்படிங்கிற பேச்சு அண்ணன் சொல்லும்போது நாங்கள் நிறைய பேர் 70 வயசாச்சு, 68 வயசாச்சு. அவர் சொல்றது பில்டிங்கை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. எத்தனை வயசு ஆனா அண்ணன்? அப்போ 40 வயசுக்காரங்களாம் கேரண்டி இருக்கா? எல்ஐசிக்காரன் கொடுப்பானா? அப்படி யாருக்கும் கேரண்டி இல்லை, யாருக்கும் கேரண்டி இல்லை. மோசையை போல பெரிய மனசு நம்ம இருக்கணும். ஆண்டவரே இவ்வளவு பொறுப்புகளை எனக்கு கொடுத்தீர், நீர் என்னுடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொண்டால் இந்த சபை எப்படி இருக்கணும் என்கிற ஒரு பொறுப்பு. யாரும் நமக்கு போட்டியாளர் இல்லை. தயவு செய்து அந்த மனப்பான்மை வரவே வேண்டாம். போட்டியாளர் அல்ல, மாறாக பங்காளர். நமக்கு ஒரு பங்காளர் வந்திருக்காரியா, கஷ்டம் வந்தாலும் அவர் நமக்கு தோள் கொடுப்பார், சந்தோஷம் வந்தாலும் நம்மோடு பகிர்ந்து கொள்வார். அப்போ தனிமையாக செய்வது நல்லதா, ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் செய்வது நல்லதா? அதற்கான வழிமுறைகள் பைபிள் கொடுத்தது. எடுத்தேன் கவிழ்த்தேன் ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியாது. வேதத்தின் பிரமாண அடிப்படையில் செய்ய தேவன் உதவி செய்வாராக. அவருடைய கிருபையின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.